நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாகேஷின் சர்க்கஸ் கூத்து திருவிளையாடல் தர்மி கேரக்டரில் உருவான கலகலப்பான பின்னணி பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1965ஆம் ஆண்டு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான மாபெரும் காவியம் திருவிளையாடல். திருவிளையாடல் படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் மறக்காமல் நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொக்கநாதராகவும் நாகேஷ் தருமி என்ற ஏழை புலவராகவும் நடித்திருப்பார்கள். தர்மி கேரக்டரில் நாகேஷ் செய்யும் நகைச்சுவைகள் இன்றளவும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். நாகேஷ் அவர்களின் நகைச்சுவை உங்களுக்கு பிடிக்குமானால் உடனடியாக கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். ஆனால் அந்த புலவர் கேரக்டர் உருவான போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கலகலப்பான சம்பவம் என்ன தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் நாகேஷிடம், நாகேஷ், நீங்கள் ஒரு ஏழை புலவர், இறைவன்கிட்ட பொற்கிளி வாங்க போகிறீங்க. ஆனால் உங்கள் நடிப்பில் சோகமும் இருக்கணும், அதே நேரம் பார்க்குற மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கணும் செய்யணும் என்று சுச்சுவேஷன் சொன்னார். நாகேஷ் உடனே தன் அசாத்தியமான பாடி லாங்குவேஜை வைத்து பயங்கரமான பயன்படுத்தி தொடங்கினார். மைக் முன்னாடி நின்று கொண்டு, இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனைகள் என்று சொன்னார். எனக்கு ஏன் இந்த சோதனை என்றும் புலம்புவதும், தன் ஆடைகளை சரி செய்வதும், கால்களை பின்னி பின்னி நடப்பதுமாக செய்து காட்டினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் தன் சிரிப்பை அடக்க முடியாமல், யோ நாகேஷ், புலவர்னு சொல்லிட்டு என்னையா சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டாராம். ஆனால் கேமரா ஓட தொடங்கியதும் நாகேஷ் செய்த அந்த அலாதியான நடிப்பை பார்த்துவிட்டு சிவாஜியே அசந்து போய், இனிமே உன்னை தவிர இந்த கேரக்டரை வேறு யார் நடித்தாலும் சரியாக இருக்காது, இனிமே இந்த கேரக்டருக்கு நீ தான் பிரபலமாக போகிற அப்படின்னு நாகேஷை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் நாகேஷ் கிட்ட போய், யோ நாகேஷ், இனிமே இந்த சீனில் உன்னை யாராலும் அடிச்சுக்க முடியாதியா என்று பாராட்டினார். ஒரு சோகமான சூழ்நிலையை தன் அசாத்திய டைமிங் காமெடி மூலம் உலக புகழ் பெற்ற நகைச்சுவை காட்சியாக மாற்றிய நாகேஷின் அந்த திறமை என்றென்றும் தனித்துவமானது. நேயர்களே, நாகேஷ் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமென்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு, நாகேஷ் அவர்களின் காமெடிகளில் நகைச்சுவைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நகைச்சுவை எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.